பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் பயப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கர்ப்பாரை மேல் நோக்கினேன். ஏசாயா 50:17 நம்மளோட கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அநேக காரியங்களுக்கு குறித்து நம்ம கவலைப்பட்டு இருக்கிற போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் துணை செய்கிறேன். ஆகையால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம இந்த இடத்துல என்ன ஆகுமோ அப்படின்னு திகைத்து போன நேரங்களில கடவுள் நம்மளோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். ஆகையினால இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பக்கத்துல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் உங்களை தலைகுனிய வைக்க மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உன் வெட்கத்துக்கு பதிலான இரட்டத்தலையான பலன் வரும். அதனால் அது நீ அறிந்திருக்கிறபடியினால உன் முகத்தை கற்பாறையின் மேல் நோக்கமாயிரு. கற்பாறைன்னா என்ன? கற்பாறை மேல் வீடு கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படாது. எந்த ஒரு சேதமும் இன்றி பாதுகாத்து வழி நடத்துவார். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக உங்களை மாற்றுவார். அழகான ஒரு பாடல் இருக்கிறது, பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உம்மை நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரர் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏழைகளின் பலனும் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலனும் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனையால் உதவிடும் தகப்பனும் நீரே. ஆமாண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளின் வேதனையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஏழைகளுக்கு பலனாயிருக்கிறார். உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவர் என்று எவரையும் வெறுப்பதும் இல்லை. எவரையும் தள்ளாத ஒரு பாத்திரத்தை, உதறி தள்ளின ஒரு பாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறவன் தெய்வன் ஒரு மாத்திரமே. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லையை மாற்றினார். எந்த இடத்துல உங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற இடத்துல உங்கள் தலையை உயர பண்ணுவார். ஆகினால எல்லா காரியங்களை குறித்து நீங்க எந்த காரியங்களை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றுக்குரியவைகளும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் அவர் பாதத்தில் நம்ம வைக்கும் பொழுது அவர் நமக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாருங்க, அவரும் உங்களுக்கு துணையா இருப்பாரா. நீங்க எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இரு. உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட்.